எல்லா யூடியூபர்ஸும் என்ன அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆடு பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய ஃபேக்கும் இருக்குது, நிறைய ஜென்யூனும் இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக ரன் ஆகிட்டுருக்க ஒரு வெப்சைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு பேர் தான் வந்து ஸ்டார் கிளிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்ன டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிறது, எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சைனப் தான். இப்போது நான் வந்து ஆல்ரெடி வந்து இதில் சைனப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சைன்இன் சைன் ஆஃப் உங்களுக்கு ஆப்ஷன் வருது. அதில் வந்து சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இதில் 2 என்ன காட்டும். ஒன்று வந்துட்டு பப்ளிஷர் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்துட்டு அட்வர்டைசர் அக்கௌண்ட். இந்த பப்ளிஷர் அக்கௌண்ட்டு தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிற வெப்சைட்டு. அட்வர்டைசர் அக்கௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஏதாவது விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அவங்களுக்கான வெப்சைட். ஆனால் நம்ம இப்போ ஏர்ன் பண்ண போகிறது தானே, அதனால் ஏர்ன் பண்ணுறதுக்காக பப்ளிஷர் சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு யுவர் நேமு, யுவர் லாஸ்ட் நேம், உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும். அதெல்லாம் தெளிவாக கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு ஜாப் அப்படிங்கிறதுனால உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுல எந்த பயமும் உங்களுக்கு தேவை இருக்காது. பயமும் வேண்டியதில்லை. நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இதில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பாஸ்வேர்டு கொடுக்கறது மட்டும்தான். பாஸ்வேர்டு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஜென்யூனான ஒரு வெப்சைட் அப்படிங்கிறதுனால இதை ஹேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு உங்கள் பாஸ்வேர்டு வந்துட்டு ஒரு 15 லெட்டருக்குள்ளே கேட்கும். ஸோ அதில் வந்து சிம்பிள்ஸு, லெட்டர்ஸு, உங்கள் நேம்ஸு, கேப்ஸு, ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் கலந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் வந்துட்டு இந்த ஒர்க்கு நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதாவது நான் வந்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து உங்கள் ரெஃபரல் ஐடி கேட்கும். அந்த ரெஃபரல் ஐடி இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உள்ளே வர்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு என்னோடய ரெஃபரல் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வரலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ரெஃபரல் ஐடி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டருங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். நான் ரெஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சைன்இன்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அந்த இடத்துல கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஒன்ஸ் உங்கள் பேஜ் ஓப்பன் ஆன உடனே இங்கே நிறைய ஆப்ஷன் காட்டும். ஓவர்வியூ, பிபிசி ஆட்ஸு, இன்பாக்ஸு, செட்டிங்ஸு, அலர்ட்ஸு, பே அவுட்டு, வெரிஃபிகேஷனு, சப்போர்ட்டு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே காட்டும். இதில் ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றி நம்ம வந்து தெளிவான வகையில்